அவர் நாமத்திலே பேய்களோடு உங்களுடைய தரித்திரம் மாறும். ஆராதித்து பாடலாம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். என் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் எனக்கில்லையே. என் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் எனக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. அந்நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு. எல்லாரும் இயேசு நாமம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசுவின் நாமம் நமக்கு போதும். ஆமென். புதிய உடன்படிக்கையில நமக்கு எல்லா நன்மைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிறார். ஆமென். பழைய உடன்படிக்கையில் அவங்க நன்மைகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அவங்க ஏதேன் தோட்டத்தை இழந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது புதிய உடன்படிக்கையில் இது நித்திய ஜீவன். ஆமென். we will never lose the blessings of God because of our unfaithfulness. நம்ம உண்மை இல்லாமல் இருந்தோங்க, அதனால நான் ஆண்டவருடைய நன்மையை நான் இழந்துருவேனோ? கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் தெரியுமா அவர் நம்மளை உயர்த்துறாரு? நம்ம நல்லவங்கன்றதுனால இல்லை, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். அதனால தான் நம்ம எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை தடுமாறினாலும், எத்தனை முறை நம்ம மாறி 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 மனசு இன்னைக்கு மாறுது, நாளைக்கு மாறுது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறாமல் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அர்ஜரா, நீ மாறினாலும் நான் மாற மாட்டேன், நீ என் அன்பை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் உன்னை விட்டு தூரம் போகவே மாட்டேன், உன் கூடவே இருந்து உன் கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்தி, நீ தடுமாறும் போது, நீ பலவீனமாக இருக்கும்போது, உன் கால்கள் தள்ளாடும் போது நான் உன் கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை வழி நடத்துவேன். ஆமென். அவர் நாமம் உண்மை. ஆராதித்து பாடலாம். சேனைகளின் கர்த்தர், அவர் நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம்.
உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். நான் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடக்கும் எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடக்கும் எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகள். உண்மை உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. பேர் சொல்லி அழைத்தென்னை உயர்த்தி வைத்தீரே. என்னை போல் ஒருவனுக்கு உண்மை உள்ளவரே. உண்மையில்லா என்னையுமே கைவிடாதவரே. மாறிடுவேன் என்றறிந்து எனக்காய் நின்றவரே. எத்தனை முறை மாறினோம், எத்தனை முறை தடுமாறினோம். மாறி மாறி நம்மளுடைய திசைகள் இங்கும் அங்கும் போச்சு. ஆனால் மாறாத தேவன் அவர். அவர் அன்பு ஒரு நாளும் மாறலை. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000 அப்படின்னு பாடணும். ஆனால் அவர் கையில் இந்த நன்மையை பெற்றது பல 1000. அது என்னவே முடியல. நான் அவரை விட்டு போகும்போதெல்லாம்
அவர் இனி இவங்களை ஆசீர்வதிக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாருன்னு நான் நினைப்பேன். இல்லை, தேடி வந்து ஒவ்வொரு வாட்டியும் எப்படி அந்த 100 ஆடுகள் இருந்தது, ஒரு ஆடு காணாம போதால் அது வழி தப்பி போனாலும் சரி பரவாயில்ல 99 இருக்குல்ல அப்படின்னு விடாமல் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்து என்னை நன்மையினால் முடிசூட்டி என் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி, ஆமென், நன்மையினாலே என்னை ஆசீர்வதித்தார். இந்த ரட்சிப்பு என்ற நன்மை, இந்த நீதி என்ற நன்மை, இதெல்லாம் நான் சம்பாதிக்கவே முடியாதுங்க. நம்ம என்ன செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் இலவசமாய் கொடுத்து நன்மையினால் நம்மளை திருப்தியாக்கி, இனி வருமா வராதா என்ற கலக்கம்லாம் நமக்கு இல்லை. அந்த சந்தேகத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஆமென். ஏன்னா திரும்ப 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 he has been faithful. When I was not faithful, he has been always faithful. He has never let go my hand. எப்பொழுதுமே என் கையை விடவே இல்லை. யோசேப்பு குழியில் விழுந்தான். ஊரே நினச்சது, அவங்க குடும்பம், அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் நினச்சாங்க அவன் ஆராதித்த தேவன் அவனை கைவிடுவாருன்னு. குழியிலையும் தேவன் இருந்தார், தாழ்மையிலும் இருந்தார், உயர்விலும் இருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பி வந்த உங்களுக்கு சொல்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆராதித்து பாடலாம். உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போவதில்லை, அற்புதம் நடத்துபவர் என்னை நடத்தி செல்வாரே. நடக்குமா நடக்காதா என்ன சோர்ந்து போவதில்லை, அற்புதம் நடத்துபவர் என்னை நடத்தி செல்வாரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழிகளிலும் அற்புதம் செய்வீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற. எல்லாரும் வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே
மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் மிகுவேல் இஸ்ரவே மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர். கடைசி முறையாக பாடலாமா? மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமென். அவரை நம்பி வந்துட்டா போதும், அவர் அரணா நிற்பார். He will be your protector. He will be your provider. He will be your way maker. He will be your miracle working God. உனக்காக அற்புதங்களை செய்து உனக்காக நீ உன் கண் காண அதிசயங்களை செய்கிறவராயிருப்பார். நான் சொல்லுகிறேன், உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அவர் சாதாரண ஒரு கல்லோ மல்லோ அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவர் நம்மளுடைய கண்மலையாக இருக்கிறார், நம்மளுடைய கோட்டையாக இருக்கிறார், நம்மளுடைய மறைவிடமாக இருக்கிறார், நம்மளுடைய இரட்சகராக இருக்கிறார், நம்மளுடைய மீட்பராக இருக்கிறார், நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார். உலகமே கலங்கும் போது கிறிஸ்தவர்கள் கலங்குவதில்லை. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவர்களுடைய ஆராதனை, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஆராதனை வேற மாதிரி இருக்கு. ஏன்? ஏன்னா இதை செய், கையை தூக்கு, கையை தட்டு அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை அழைச்சவர், என்னை குப்பையிலிருந்து தூக்கினவர், என்னை அழகு படுத்தினவர், என்னை ஆசீர்வதித்தவர், என் பேரை பெருமைப்படுத்தினவர், என்னை ஆசீர்வாதமாக வைத்தவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அதனால தான் பேசாம இருக்க முடியல, அடக்கி வாசிக்க முடியல. ஏன்னா என் கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எண்ணி முடியாத காரியங்கள். ஆமென். யாரும் செய்ய முடியாததை என் தேவன் எனக்கு செய்தார். என் கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அவர் என் பலனாயிருக்கிறார், நான் பாடும் கீதமாயிருக்கிறார், நான் நம்பும் கண்மலையாயிருக்கிறார். ஆமென். மனுஷன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது இல்லைங்க, கர்த்தர் மேல மட்டும்தான் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். நீங்க நம்புறீங்களா? கர்த்தரை மட்டும் நம்புறீங்களா? கர்த்தரை மட்டும் நம்புறீங்களா? உங்க பலனை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? நம்மளுடைய சாமர்த்தியத்தை நம்புறோமா? கர்த்தரை நம்புறோமா? நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நம்புறோமா? கர்த்தரை நம்புறோமா? நம்மளுடைய சுற்றி இருக்கிற உறவினரை நம்புறோமா? கர்த்தரை நம்புறோமா? நான் சொல்றேன், கர்த்தரையே நம்புகிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். ஏன்? ஏன்னா அவரை நம்பி வந்த உங்களுக்கு அவர் சொல்றார், நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க, நான் உங்களை கைவிடவே மாட்டேன், நான் ஒரு நாள் உங்களை மறக்கவே மாட்டேன். ஆமென். அவர் மட்டும்தான் என் நம்பிக்கையா இருக்கிறார். ஆராதித்து பாடலாம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர். பார்க்கிறேன்
கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Hallelujah. Oh, let's worship the Lord. Yeah. Hallelujah. 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 அவர் மேய்ப்பர், என் மீட்பர், என் நேசர், பரிசுத்தர், சாட்சியாக அருகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அவர் மேய்ப்பர், என் மீட்பர், என் நேசர், பரிசுத்தர், சாட்சியாக அருகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya கரங்களை உயர்த்தி பாடலாமா? Hallelujah. Oh, we worship you, O Lord. Hallelujah. 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 ஆமென். அவர் நம்மளுடைய மேய்ப்பர், நம்மளுடைய மீட்பர், நம்மளுடைய நேசர், நம்மளுடைய மணவாளன். அதனால தான் அவரை நம்ப முடியும். அவர் எப்படிப்பட்டவர்னா வார்த்தையில் உண்மை உள்ளவர். எத்தனையோ முறை அவரை விட்டு அவர்கிட்ட நான் உண்மை இல்லாமல் நான் அங்கே அப்படி இப்படி போனேன். ஆனால் அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராக இருந்துட்டார். He has always been faithful. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். உங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரா? எரேமியா 29:11 சொல்றாரு, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற யோசனைகள் மிகவும் நல்ல யோசனை. I have plans for you, plans to prosper you, plans to give you a future and a hope. அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கை குறித்து நான் வச்சிருக்கிறேன். ஆமென். சில நேரத்தில் நம்ம தடுமாறுறோம், ஆனா அவர் மாறுறதே கிடையாது. சில நேரத்தில் சூழ்நிலைகள் மாறும், அவர் மாறுறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம சுத்தியில இருக்கிற ஜனங்கள் மாறுவாங்க, அவர் மாறுறதே கிடையாது. சில நேரத்தில் நம்ம மனசு கூட மாறி மாறி பேசும், ஆனா அவர் மாறுறதே கிடையாதுங்க. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். வழியே இல்லாத போது வழியை திறக்கிறவர். அதனால துதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஒரு மனுஷனும் செய்ய முடியாததை என் தேவனே செய்யும்படி இந்த ரட்சிப்பு யாராலும் எனக்கு கொடுக்க முடியலங்க. ஆழமான குடியில சிக்கி கடந்தேன், என்னை ஒருவராலும் தூக்க முடியல. ஆனா என் தேவன் என்னை வந்து தூக்கி எடுத்து என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாக்கி அவருடைய ஆவியை எனக்குள்ளே ஊற்றி அவரை துதிக்க வைத்தாரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒன்னும் நல்லா கத்துக்கிட்டான் பாருங்க, என்ன நிலையிலும் பாடணும், துதிக்கணும். அவன் சொல்றான், நான் கொஞ்சம் ஆடுகள் மேய்த்த போதும் துதிச்சேன். ராஜாவாய் அரண்மனையில் உட்கார்ந்த போது கூட அவருடைய பரிசுத்த பிரவாகம் எப்போ திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவருடைய பிரசன்னம் ரொம்ப இனிமையானது, அவரை துதிக்க எனக்கு ரொம்ப இஷ்டம்ன்றான். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க, அவனால் அடக்க முடியல, ஆட தொடங்கிட்டான். கர்த்தரை துதிக்கிறது
இது நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானத்தை பார்த்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். காட்டில் இருக்கிற மிருகங்களே கர்த்தரை துதியுங்கள். நாட்டில் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும், சுவாசம் இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதியுங்கள். ஆமென். நிறைய நேரம் பறவைகள்லாம் நல்லா கரெக்டாக துதிச்சிருது, நம்ம தான் மௌனம் ஆயிடுறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்து நிற்கிறோம். 9 மாதம் பறந்து ஓடிடுச்சு, ஆனால் கூடவே இருந்தவர் அவர் மட்டும்தான். ஆமென். தனிமையில் எத்தனையோ முறை நடந்தோம், ஆனால் நம்ம தனிமையை உணராதபடிக்கு அவருடைய பிரசனம் நம்மளோடு கூட எப்பொழுதுமே இருந்தது. அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, என்னை கைவிடவே இல்லை. எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எண்ண முடியாத அளவுக்கு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சபையார் எல்லாரும் சொல்லலாமா? எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எல்லாரும் சொல்லலாமா? எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நான் சொல்லுகிறேன், சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதி. வாலிபர்களாயிருந்தாலும், முதியவர்களாயிருந்தாலும், படித்தவர்களாயிருக்கட்டும், படிக்காதவர்களாயிருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகள் வாயிலே அவர் துதிகள் எழுகட்டும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பால வயதுள்ள யாரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும்
துதிக்கிற துதி எங்கள் வாயில இருக்கட்டும். We worship you, O Lord. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்மை தவிர வேற தெய்வம் இல்லை. நீரே ஜீவனுள்ள தேவன். நீரே எங்களை வழி நடத்துகிற தேவன். நீரே எங்களை கைவிடாத தேவன். நீரே கர்த்தாவே எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களுக்காக ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிற தேவன் நீர் அல்லவா? அவருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறுறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம தான் மாறுறோம், ஆனால் அவர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார். ஆமென். அதனால நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருந்தபடினாலே நானும் என் வீடும் என் வீட்டார் நாங்க ஏமாத்திரம் இங்க நிக்கிறதுக்கு நாங்க ஏமாத்திரம். ஆனா எங்கள் மேல் அவர் கண்களை வைத்து அவருடைய கண்களிலே நாங்கள் கிருபை பெற்றோம். ஆமென். We have found favor in the eyes of God. இல்லைன்னா இங்க நிற்க முடியாதுங்க. தேவனுடைய இரக்கம் எங்களை இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறது. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமென். எத்தனை நாள் நன்றி சொன்னாலும் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆராதித்து பாடலாம்.
உம்முடைய அன்பு எங்களை தாங்கினதே. ஓ, எங்களுக்கு பலவீனமாய் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு பலத்தை கொடுத்து, ஞானம் இல்லாத போது ஞானத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, ஓ கர்த்தாவே, எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தினீரே, இதயத்திலே சுமந்தீரே, எங்களை உம்முடைய கண்ணின் மணியைப் போல காத்தீரே. ஓ, பொல்லாதவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே வெள்ளம் போல எழும்பி வந்து எங்களை அழிக்கணும்னு வரும்போதெல்லாம் ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களுக்காக வெற்றி கொடியை பிடித்தவரே. இந்நாள் வரைக்கும் நாங்கள் சேதமடையாமல், நாங்கள் சிதைந்து போகாமல், நாங்கள் கெட்டு போகாமல், நாங்கள் நன்றாயிருக்கும்படி ஓ கர்த்தாவே, எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து காத்து கொண்டீரே, இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்தீரே. நன்றி அப்பா. நானும் என் குடும்பமும் ஏமாத்திரம் உம்முடைய தயவால நடத்துனீங்க, உம்முடைய இரக்கத்தால நடத்துனீங்க. நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே எத்தனையோ முறை தவறினோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்க குடும்பத்துக்கு உண்மை உள்ளவராக இருந்தீரே. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை நீ நினைவு கூர்ந்தீரே. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே. ஓ தேவனே, நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா, கர்த்தாவே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் உமக்காக வாழ்வோம், உமக்காகவே வாழ்வோம், உம்மையே நம்பி வாழ்வோம். இந்த வாழ்க்கை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலன் உமக்கு, எங்களுடைய நேரம் உமக்கு, எங்களுடைய திறமைகள் உமக்கு, எங்களுடைய பணம் உமக்கு, எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தெரியுமோ எல்லாமே உமக்கப்பா. உங்க கையிலே நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் நடத்தும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அருமையான சிருஷ்டிப்பா கர்த்தர் உங்களை தனித்தன்மையாக உங்களை உருவாக்கி, உங்களை அழகுப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் அவர் செய்யும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இல்லை, நான் ரொம்ப திறமை, எனக்கு கொடுத்த திறமெல்லாம் அவர், தாளந்தெல்லாம் அவர் கொடுத்தது, பலனெல்லாம் அவர் கொடுத்தது. ஆனால் சில நேரத்தில் நம்மளுடைய பலன், நம்மளுடைய சாமர்த்தியம், நம்மளுடைய தாளந்துகள் இதுக்கெல்லாம் மிஞ்சி பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே, இது என் பலத்தால் செய்ய முடியாது. ஐ டிபெண்ட் ஆன் யூ, ஐ டிபெண்ட் ஆன் யூ டு ஃபுல்ஃபில் யோர் வில் இன் மை லைஃப். உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, இது ஏதோ ஒரு சராசரி மனுஷன் மாதிரி நான் வாழ்ந்துட்டு போகக்கூடாது. என்னுடைய இயலாமையில் எனக்கு செய்ய முடியாததை கூட நீங்கள் செய்ய வைக்கிற தேவன். ஆமென். ஏதோ பாசிட்டிவாக பேசி, உலகத்தில் எல்லாருமே பாசிட்டிவாக பேசுகிறாங்க பாருங்க. இப்போல்லாம் சொல்கிறாங்க, என்னால் முடியும், நான் வருவேன், நான் செய்வேன், அதெல்லாம் சொல்லிட்டா முடிஞ்ச. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய பலத்தை நம்புகிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம், இல்லை, எனக்கு முடியாது, என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு தகுதி கிடையாது இதை செய்ய, ஆனால் என்ன ஒருத்தர் தகுதிப்படுத்துகிறாரு. நான் பர்ஃபெக்ட் கிடையாது, என்ன ஒருத்தர் பர்ஃபெக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் செய்து அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கு இந்த மகா பெரிய திட்டத்தில் எனக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஆமென். பாடலாம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்நாள் வரைக்கும் தேவன் உங்களை மறந்ததா இல்லை, ஒரு நாள் கூட மறந்ததில்லை. ஏதாவது செய்வார். நம்ம நினைக்கிறோம், யாருமே எனக்கு இல்லைங்க, எனக்கு யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணா எனக்கு காரியம் வாய்க்கும். நான் சொல்கிறேன், நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் அவர் தான், நம்மளை உயர்த்துறவர் அவர் தான். அவர் நிச்சயமாய் உங்களுக்காக செய்வார். பாடலாம். ஓ தேவனே, உம்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை வேற்பி நின்றார்,
வழுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை வேர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? தென்கோல் சொல்லுங்க. ஓ, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவரால் என்று யாரால் இத முடியும்? இது யாரா? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது எல்லாரும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க. ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன்
பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் கண்ணை காண செய்வார். ஒருவேளை இப்போது எதுவுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு நன்மைன்னு எதுவுமே நாங்கள் பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இழந்ததையெல்லாம் மீண்டு கட்டி எழுப்புகிற தேவன், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், உங்களுடைய தலை குனிஞ்ச இடத்துலையே அவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு கூனி குறுகி அவமானப்பட்டு நிந்தப்பட்டு எல்லாவற்றையும் நின்ற காலத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதே இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நான் சொல்லுகிறேன், சொன்னவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவருங்க. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். இந்த மாதம் அதிசயமாய் உங்களை நடத்துவார். இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்களை நித்தமும் நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கர்த்தர் உங்க கூடவே இருந்து மிகப்பெரிய காரியங்களை உங்க கண்ணு காண, சுத்தில இருக்கிற ஜனங்களுடைய கண்ணு காண எல்லாரும் சொல்லணும், நீ ஆராதிக்கிற தேவனை போல வேற தேவன் இல்லை, உன்னை உயர்த்தின தேவனை போல வேற தேவன் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினதை போல வேற தேவன் யாரும் இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.